உசிலம்பட்டியில் நடந்த இந்த சம்பவம் மனவேதனை அளிக்குது. அண்ணன் முத்துக்குமார் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். உசிலம்பட்டியில் மட்டும் இல்லை, தமிழ்நாடெங்கிலும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடக்கிறது. பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியல்தான் என்று எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனை செய்வதற்கு ஒரு வகையில் அரசியல் தானே காரணம். வார்டு கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் இவர்களுக்கு தெரியாம தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனை நடந்துருமா? காவலர் முத்துக்குமார் ஒரு காவல் அதிகாரி தான். அவர் செய்ததை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் தானே செய்திருக்கணும். அதானே சரியா இருந்திருக்கும். இங்க என்ன நடக்குது? ஆசிரியர்கள் கண்டித்தால் ஆசிரியர்களுக்கு பிரச்சனை, காவலர்கள் கண்டித்தால் தண்டித்தால் திருத்த நினைத்தால் காவலர்களுக்கு பிரச்சனை. இந்த கண்டிப்பும் தண்டிப்பும் இல்லை என்றால் ஒழுக்கம் கெட்ட மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிடும் என்று மக்கள் நினைக்க மாட்டார்களா? தமிழ்நாடு அரசியல் அதிகாரம் ஒரு நாள் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் கையில் வரும். அன்று இவை அனைத்தும் மாறும். ஏனென்றால் இவ்வுலகில் அரசியல் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது.